தேர்தல்ங்கிறது இன்றைய காலகட்டத்தில் அதாவது ஈவு இரக்கம் இல்லாம கொள்ளையடித்து கொள்ளையடிச்ச பணத்துல கொஞ்சம் கொடுத்துட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் கோட்டைக்கு போறோம்னு மறுபடியும் பெரிய கொள்ளையடிச்சு மறுபடியும் கொஞ்சம் பிச்சை போட்டுட்டு ஆக மறுபடியும் கொள்ளையடிக்கிற ஒரு களமாக இன்னைக்கு தேர்தல் களம் மாறிவிட்ட நிலையில இந்த குன்னம் பகுதியில் அரியலூர் மாவட்டத்தில் எண்ணற்ற போராட்டங்களை சமரசமற்ற முறையில் நாங்கள் கையில் எடுத்து போராடி குறிப்பாக இந்த மண்ணையும் வளத்தையும் சிமெண்டாலைங்கிற பேரில் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற அந்த பெரு நிறுவனங்களை பெரும் கொள்ளைக்காரர்களை எதிர்த்து எத்தனையோ முறை எங்களை விலை பேச முனைந்த நிலையில் அத்தனை முறையையும் நாங்கள் எட்டி இடதுகாலால விலைக்கு தள்ளிட்டு எங்களுடைய மக்கள் உரிமையே மேலானதுன்னு நாங்கள் இந்த மண்ணில் நின்று போராடி இருக்கோம். குறிப்பாக ஆனந்தவாடி மண்ணில் அதிரடிப்படைய ஐயா முடிமன்னன் அவர்கள் தலைமையில் அவர்கள் சொன்னது போல வஜ்ரா வாகனம் நீர்ப்பு தண்ணீர் பீச்சு அடிக்கிறது கனரக ஆயுதங்கள் AK-47 மாதிரியான நவீன ஆயுதங்களோட கவச உடையோட பல நூறு அதிரடிப்படையை கொண்டு வந்து நிறுத்தின நிலையில கூட எங்களுடைய மன உறுதிய ஆயுதம்னு பல நூற்றுக்கணக்கான மக்களை திரட்டிட்டு அவர்களுடைய வாகனத்தை கடந்து தகர்த்து உள்ள நாங்க மட்டும் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம், எங்க மக்கள் வந்தா தான் நாங்க அந்த பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்லி 500க்கும் மேற்பட்ட எங்கள் மக்களையும் அழைச்சிட்டு போய் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு அமைச்சர், கலெக்டர், SP DSP, காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் சேர்ந்து உட்கார்ந்து 4 மணி நேரத்துக்கு மேலாக எங்கள் மக்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தி 20க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைக்கான உத்தரவாதமும் அந்த நிலம் கொடுத்தவர்களுக்கு இழப்பீடும் என அந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக அரியலூர் மாவட்டத்தில் இதற்கு முன்பும் நடந்ததில்லை, இதற்கு பின்பும் நடக்கும்னா அது தமிழ் பேரரசு கட்சி இருக்கிற ஒரு போராட்ட வடிவத்தில் தான் அப்படி நடக்கும். நீங்க ஆரத்திற்கு அந்த மக்களுடைய பாதை அமைக்கிறதாக இருந்தாலும், மின்சார வசதியா இருந்தாலும், தண்ணி குடிநீர் வசதியாக இருந்தாலும், ஏன் செத்து போன அந்த மக்களுக்கு சுடுகாடு கூட இல்லாம அந்த அந்த சிமெண்டாலை கூட்டங்கள், கொள்ளையடித்த கூட்டங்கள் நம்மளுடைய ஊரை காலி பண்ணிட்டு மலைமலையாக எழுப்பி நிற்கிற அந்த மண் குவாரியில, அந்த மண் ஓரத்தில் இருக்கிற ஒரு பெரும் சுவர்ல அதுல வந்து சுடுகாடு போல அந்த மண்ணை கிளறி மக்களை புதைக்கிற நிலையில அந்த மக்களுக்கு சுடுகாடும் வாங்கி கொடுத்து ஆக எண்ணற்ற எங்களுடைய போராட்டங்கள், வெற்றிகரமான எங்களுடைய போராட்டங்கள். அசாவீரன் குடிக்காடுங்கிற ஒரு இடத்துல நியாய விலைக்கடை இல்லை, தொடர்ந்த முன்னெடுப்பு ஐயா முடிமன்னன் அவர்கள் தலைமையில் தொடர்ந்த முன்னெடுப்புல நியாய விலைக்கடை கிடைத்தது மட்டுமில்ல, மதுபான கடையை RS மாத்தூர்ல அமைக்க விடாம அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற காட்டுக்குள்ள இப்ப இருக்குது அந்த மதுபான கடை. ஆக இந்த மண்ணுக்கு எது தேவையோ அது ஊருக்குள்ளையும், இந்த மண்ணுக்கு தேவையில்லாத இந்த ஊருக்கு வெளியே மட்டும் இல்ல இந்த ஊர்லயே இல்லாத நிலையும் தொடர்ந்து போராட்ட களத்துல ஆண்ட கட்சியா ஆண்டிட்டு இருக்கிற கட்சி எல்லாம் செய்ய முடியாத வேலையெல்லாம் செஞ்சு முடித்தது தமிழ் பேரரசு கட்சி. ஆக இப்படிப்பட்ட நிலையில இப்பவும் சொல்றோம், உங்களை தேடி வந்ததுங்கிறது இன்னைக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குது ஒரு கட்சி, ரேஷன் கார்டுல 10,000 ரூபாய் உங்களுக்கு ரேஷன் கார்டு மூலமா அல்லது வங்கியில செலுத்துவோம்னு ஒரு கட்சி சொல்லுது. ஆண்ட கட்சியும் ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சியும் நீங்க கொடுக்குற இந்த 8000ம் 10,000ம் எதுக்கு உதவும்? மறுபடியும் குடிப்பான், குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிப்பான், இல்ல போற வர பொம்பளையே கையை முடிச்சு இருப்பான். சமீபத்தில் சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா அவர்கள் பேசும்போது எங்க அண்ணன் ஆட்சியில
ரெண்டு தப்பு தான் நடந்துட்டு இருக்குது பெருசா. மற்றதெல்லாம் ஒரு மேடையில பேசுறாங்க. மதிப்புமிக்க திரைக்கலைஞர் கமலஹாசன் அவர்களும் அதுல இருக்காங்க. பலாயிரக்கணக்கான பெண்கள் கூடி இருக்காங்க. அவங்க பேச்சுன்னு தெரியுமா? எங்களுடைய அண்ணன் ஆட்சியில ரெண்டு குறை தான். ஒண்ணு, அதிகப்படியான பெண்கள் பாலியல் துன்புறுத்தப்படுகிறார்கள், குடியில நிறைய பேர் சீரழிஞ்சாங்க. இதை தவிர எதுவுமே இல்லைன்றாங்க. உலகத்துல எது பெரிய தப்பு, மன்னிக்க முடியாத தப்பு எது? மரண தண்டனை கொடுக்கிற தப்பு எது? பெண்களை கையப்பிடித்து எழுப்பதும் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்குவதும் அவர்களை சிதைச்சு சின்னாபின்னமாக்கி கொள்றதும் தான். இந்த கொள்றதுக்கு காரணம் எது? குடி. இந்த ரெண்டும் தான் பெருசா இருக்கு, இதை தவிர வேற எதுவும் இல்லைன்றாங்க. சகோதரி அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்த வேலையை ஸ்டாலின் அவர்கள் அரசு மட்டும் இல்ல, எடப்பாடி அவர்கள் அரசும் இதை செஞ்சது. கலைஞர் அவர்கள் அரசு மட்டும் இல்ல, ஜெயலலிதா அவர்கள் அரசும் செஞ்சது. ஆக இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? கோபத்துல நிதானமற்று சொல்ற வார்த்தை இல்லைங்க. நீ குடிக்க மட்டும்தான் வைப்ப, எங்கள் வீட்டு பெண்களைத்தான் அழிப்ப, அதுக்குத்தான் மனம் தருவன்னா இதுக்கு அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம்? வெக்கமா இருக்கிறது இல்ல? வெக்கமா இருக்கிறது இல்ல? 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 50 வருஷம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவு தெரியுமா? 5 லட்சம் ரூபாய், 5 லட்சம் கோடி. இப்ப 5 லட்சம், இந்த 5 ஆண்டுகள்ல நம்ம தமிழ்நாட்டினுடைய கடன், தமிழ்நாட்டில் இருக்கிற மானமுள்ள ஈனமுள்ள தமிழர்கள் மேல தலையில சுமத்தப்பட்டிருக்கிற கடன் எவ்வளவு தெரியுமா? இது மட்டுமே 5 கோடி, 5 லட்சம் கோடி. மொத்தம் 10 லட்சம் கோடி தமிழர்களுடைய தலையில கடன் இருக்கு. நீங்க சாராயம் விற்கிறீங்க, ஆட்சி பண்றீங்க, எல்லாம் செய்றீங்க. ஆனா தமிழன் தலையில மட்டும் 10 லட்சம் ரூபாய், 10 லட்சம் கோடி கடன்னா, நான் கேட்கிறேன், எங்க தலையில 10 லட்சம் கோடி கடன். ஆனா உங்க அக்கௌண்ட்ல மட்டும் உலகம் பூரா தொழில் நடத்துறதுல ஒவ்வொருத்தரும் 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி கொள்ளையடிச்சு உலகம் பூரா நீங்க நிறுவனம் நடத்துறீங்களே, தீவா வாங்கி போட்டுருக்கீங்களே. அப்ப என்னடா உங்க ஆட்சி? நீங்க ஆட்சி பண்ணீங்களா 2 பேரும் மாறி மாறி. அப்ப யாருக்கான ஆட்சி? மக்களாட்சின்னு சொல்றீங்களே, எங்க மக்களுக்கான ஆட்சியா? ஏண்டா, உனக்கு பிறந்த புள்ள உனக்கு நேரடியா கல்யாணம் பண்ண, நான் சொல்றேன், ஆண்டு அத்தனை பேரையும் சொல்றேன், உன் பொண்டாட்டி விட்டு புள்ள, உன் அப்பாட்டி விட்டு புள்ள, உன் சொந்தக்கார கொள்ளையடிச்சு உலகம் பூரா தொழில் செஞ்சு உலகம் பூரா நீ எல்லாம் பேங்க் வரைக்கும் போட்டு வச்சிருக்கீங்களே. எங்க தலையில 10 லட்சம் கோடி, உங்க அக்கௌண்ட்ல மட்டும் 3 லட்சம் 5 லட்சம் கோடினா, அப்ப நீ எங்களை காப்பாத்துறதுக்கு ஆட்சி பண்ணியா, இல்ல உங்க தலைமுறைக்கு 1000 லட்சம் தலைமுறைக்கு சொத்து சேர்க்கறதுக்கு நீங்க எல்லாரும் நீங்க